ஹலோ ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து மண்டேவோட ஃபுல் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த மண்டே. முன்னாடி நாள் வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அடிக்கடி அப்படி தான், வீட்டு பக்கத்தில் தான் அவங்க கொஞ்சம். ஸோ எல்லாருமே ஒட்டுக்கு ஸ்டே பண்ணிக்குவோம் அடிக்கடி. அன்றைக்கி நைட்லாம் சரியாக தூக்கமே இல்லை, என்னன்னே தெரில. ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப். வந்து எப்பவுமே நல்லா தூங்குவேன், பட் அன்றைக்கி என்னமோ தூக்கமே இல்லை. ஸோ கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ காலையில் நேரமாகவே நான் வந்துட்டேன். தூக்கமும் இல்லை, வீட்டில் போனால் கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க வெயிட் லாஸ். ஆல்ரெடி ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணிகிட்ருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெயிட் பயங்கர குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லூஸ் பண்ண முடியும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் வந்து எனக்கு கிடச்சிது. இந்த ஜிப்லாக் கவர் எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. இன்னொன்று வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ ஆஃப்லைனில் நான் எந்த கடையில் நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்டு வந்து அது மில்க் போட்டு குடித்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மில்க்கும் நாட்டு சக்கரையும் போட்டு சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு இந்த ஃப்ளேவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடரை வந்து சால்ட் போட்டு நார்மலாக ராகி கூழ் பண்ணுற மாதிரி பண்ணி குடித்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். இது வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, எந்த ஆடட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஹோம்மேடாக வந்து வீட்டில் பண்ணுறது தான். வேறு எங்கேயுமே வாங்கியாலும் நம்ம சேல் பண்ணவே கிடையாது. நீங்கள் இதுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு திரும்ப கிளம்பியாச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் இடியாப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க சப்பாத்தியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ போனோன்னே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இருந்தோம் எல்லோரும். நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நான் வந்து எப்போவுமே சாட்டர்டே எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணிப்போம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங். ஸோ அதனால் குழந்தைங்களோட அப்படி இப்படின்னு ஜாலியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பேர் 12 பேர் அந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கலகலன்னு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்த வேலைக்கு 1 வீக் போகிற அந்த டயர்ட் தெரியாது சொல்ல போனால். ஸோ அதனால் ஜாலியாக நல்லா முடிஞ்சிருக்கேன். என்ஜாய் பண்ணி சிரிச்சு டிவியெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒட்டுக்க எல்லாம் சேர்ந்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட் லெமன் ஜூஸ், எனக்கு வந்து மின்ட் லெமன் தான் பிடிக்கும், வெறும் லெமன் ஜூஸ் பிடிக்காது. ஸோ அதனால் நான் போடும்போது அவங்களுக்குமே மின்ட் லெமனாகவே போட்டுட்டேன். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மின்ட் லெமன். ஸோ அதனால் மின்ட் லெமனை போட்டு குடிச்சாச்சு. நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ போகணும்னு நினச்சிட்டு போகவே முடியல. இன்றைக்கி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து சர்வீஸ் விட வேண்டியது இருந்தது. அவங்க வீட்டு பக்கத்தில் தான். ஸோ சர்வீஸ் விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச அன்னபூர்ணா மசாலாவும் அங்கே கிடச்சிது. நிறைய கடையில் தேடி கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து அன்னபூர்ணா வச்சு பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். அதில் ஆம்பூர் அப்புறமா அந்த மாதிரி வெரைட்டி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்டை வந்து நாங்கள் போகும்போது அவங்க குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய குக்கிங்லாம் இல்லை. அம்மனி வந்து வெறும் ப்ரெட்டு தான் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நெய்யெல்லாம் பயங்கரமாக ஊற்றி டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே வரும்போதே என் பையன் வந்துட்டு, அம்மா பிரியா மேம் ஏதோ சமைச்சிட்ருக்காங்க, கீழே வரைக்கும் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தா வெறும் ப்ரெட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கூட நாங்கள் வரோம்னு நினச்சிட்டு பயங்கரமாக ஏதோ குக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னையே சமைக்க விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சோம். நல்லா இருந்துச்சு. ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அவங்க அந்த பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. அச்சு வந்து காஃபி ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் வச்சுருந்த காஃபி அச்சு கொடுத்தேன். அச்சு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா பிரியா மேம் வச்சிருந்த மாதிரி அந்த பிளெண்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நீ காஃபியே குடிக்க போகிறதில்ல, உனக்கு எதுக்கு பிளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கணும்னு. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சீக்கிரமாக வாங்குகிறோம், நம்மளும் அடிக்கிற இந்த மாதிரி காஃபி போட்டு குடிக்கிறோம். எனக்கு மட்டும் என்னென்னு தெரில, இந்த மாதிரி தலைகளுக்கு தெரியல போகிற இடத்துலலாம் சமைக்க வைக்கிறது. எங்கே போனாலும் எனக்கு சமைக்கிறது பிடிக்கும். பட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போகிறப்பையும் நான் சமைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ரொம்ப பிடிக்கும். அந்த பாத்திரம் கழுவுறதை விட எனக்கு சமைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரம் பிடிக்கிறது, அந்த விளக்குறது அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம். எதுக்கு அப்படி வெஜ்ஜு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நாங்கள் நினச்சிட்டு, நாங்கள் சாப்பிட போகிறதில்ல ஆனாலுமே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நினச்சிட்டே அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு டிஷ் கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அது வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருந்தது நான்வெஜ்ஜை அப்படின்னு அடிக்கடி பண்ணுவேன். பிரியா வந்து
பிரியா வந்து சோயா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அதுவுமே. அச்சுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு கேம் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கவே இல்லை, இன்னுமே வாங்கி கொடுக்கல தான். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தோடனே அவங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். நான் கூட அவங்களோடலாம் மிங்கிலாகி சேர்ந்து விளையாட மாட்டானு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் சேர்ந்து விளையாடிக்கிட்டா. அவங்களோட பிரியாவோட பையனுமே நல்லா பார்த்துக்கிட்டா. கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்க்காம பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக சிக்கன் சுக்கா தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, பட் ஓகே, நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வெஜ்ஜில் இன்னொரு வெரைட்டி என்னென்னா காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியா வந்து நீங்கள் வந்து உதிராமல் பண்ணுவீங்க மசாலா, எனக்கு பண்ணால் உதிர்ந்துருன்னு ஒரு பில்டப் விட்டு என்ன பண்ண சொல்லிட்டாங்க. சரி, வேலை வாங்குறதுக்கு இது ஒரு சாக்கு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு ஏன் அந்த காலிஃப்ளவர் உள்ளே வந்து ஹார்டாக இருந்தது எனக்கு தெரில. பட் மசாலா உதிராமல் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி கூட பண்ணியிருந்தோம். அதை எடுக்க முடியல வீடியோ. ஸோ எல்லோரும் ஜாலியாக ஒட்டுக்க உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்டும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஸோ அவங்க பசங்களையுமே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கேரட் போட்டு ரைத்தாலாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் பிரியாணி, எனக்கு பிடிச்ச பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோரும் ஒட்டுக்கு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். பிரியா வந்து நைட்டி பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பர் கீழே கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே இடத்த காலி பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கனால. ஸோ நம்ம போய் அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப லோன்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2-3 நாளாக எல்லாருக்கூடையும் கும்மலாக இருந்துட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்து தனியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. போகிற வழியிலே என்னோடய வண்டியை ரிட்டன் வந்து சர்வீஸ் கொடுத்ததை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பயங்கர லேட் ஆகிடுச்சு. ஏர்லியாகவே கொடுத்துட்டோம், ஆனாலும் லேட் பண்ணிட்டாங்க. அச்சு எட்டி பார்த்துட்டு இருந்தான். அப்படின்னு அவங்க கொடுக்குற மாதிரி இதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது. ஸோ கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முன்னாடி நாளே வந்துட்டு வெயிட் லாஸ் மிக்ஸ் வந்து நிறைய ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக்கிங்க்கும் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகாது. அந்த மாவை வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது சூடாக இருக்கும் இல்லையா, அது வந்து போகிறதுக்கு தான் ரொம்பவே எனக்கு லேட் ஆகுது. ஸோ எனக்கு கீழே விரித்து வச்சு பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ட்ரே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அது ஆறட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் வந்து வெயிட்டெல்லாம் பார்த்து பேக் பண்ண முடியும். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 10 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது கூட சேர்ந்து 4 இட்லியும் சாப்பிட மாட்டேன். வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் எடுத்துப்பேன். நான் கொடுக்குற எல்லாத்துக்குமே சொல்லி தான் கொடுக்குறேன், இதை மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும், இதுவே உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது. இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலை. அச்சுக்கு திடீர்னு ரொம்ப சூடு பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் அவனுக்கு ஈவினிங் கூட்டிகிட்டு போய் இளநீ வாங்கி கொடுத்தோம். கொஞ்சம் இளநீ இப்போ என்னென்னு தெரில, எதனால சூடு பிடிக்குதுன்னே தெரில. கிளைமேட்டுமே ரொம்ப அந்தளவுக்கு மோசமாக இருந்தாலும் அவனுக்கு சூடு பிடிச்சிருந்தது. ஸோ இளநீ குடிச்சிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டோம். இதோட இந்த விளக்க முடியுது. தேங்க்யூ.